புதுச்சேரியில் பிரபலமான புனித லூர்து அன்னை ஆலயத்தில் உண்டியலை உடைத்து திருடிச் சென்ற மர்ம நபரை போலீசார் பிடித்துள்ளனர். சிசிடிவி கேமராவை முறைத்து பார்த்தபடி சென்ற நபர் வசமாக சிக்கியது எப்படி? புதுச்சேரி வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றான இது பிரான்சில் உள்ள லூர்து தேவாலயத்திற்கு பிறகு ஆசியாவில் கட்டப்பட்ட முதல் ஆலயமாகும். இந்த ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 15 நாட்களாக நடைபெற்று வந்தது. இதையொட்டி ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் ஏராளமான காணிக்கைகளை உண்டியலில் செலுத்தினர். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி காலை வழக்கம் போல ஆலயத்தின் அனைத்து வழிபாட்டு தலங்களும் திறக்கப்பட்ட போது ஆலயத்தின் பிரதான உண்டியல் உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே பங்கு தந்தை ஆல்பர்ட்டிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்த பொழுது நள்ளிரவில் வந்த மர்ம நபர் ஒருவர் ஆலயத்தின் கதவை இரும்பு கம்பியால் உடைத்து உண்டியலில் இருந்த பணத்தை திருடிச் சென்றது தெரிய வந்தது. அப்பொழுது அந்த நபர் கோபத்துடன் சிசிடிவி கேமராவை முறைத்தபடி அங்கிருந்து சென்றதை போலீசார் கவனித்துள்ளனர். அந்த காட்சிகளை ஆதாரமாக கொண்டு மர்ம நபரை போலீசார் தேடி வந்தனர். மணவடி அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அவ்வழியே வந்த நபர் போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்திருக்கிறார். உடனே சுதாரித்துக் கொண்ட போலீசார் அவரை விடாமல் துரத்திச் சென்று பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் வில்லியனூர் அம்மாநகர் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான ஜேம்ஸ் என்பது தெரிய வந்தது. டைல்ஸ் ஒட்டும் தொழிலாளியான இவர் மீது ஏற்கனவே கஞ்சா மற்றும் வெடிகுண்டு வழக்கு நிலுவையில் உள்ளது என்பது தெரிய வந்தது. மேலும் வில்லியனூர் புனித லூர்து அன்னை ஆலயத்தில் உண்டியல் கொள்ளையில் ஈடுபட்டதும் அவர்தான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். திருவிழாவின் போது மாதாவை தரிசனம் செய்ய வந்த ஜேம்ஸ் அங்கு வந்த பக்தர்கள் கட்டுக்கட்டாக அமெரிக்க கரன்சி, நகைகள் மற்றும் பணம் ஆகியவற்றை காணிக்கையாக உண்டியலில் செலுத்துவதை கண்டுள்ளனர். அந்த உண்டியலை மட்டும் கொள்ளையடித்தால் வாழ்க்கையில் செட்டிலாகிவிடலாம் என நினைத்துள்ளார் ஜேம்ஸ். இதையடுத்து ஆலயத்திலேயே 2 நாட்களாக தங்கி நோட்டமிட்டு வந்த அவர் கடந்த 23ஆம் தேதி நள்ளிரவு ஆலயத்தின் கதவை கம்பியால் உடைத்து உள்ளே சென்று உண்டியலை நம்பி திறந்திருக்கிறார். அதில் பல லட்சம் இருக்கும் என நினைத்தவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் வெறும் 13,000 ரூபாய் மட்டுமே இருந்துள்ளது. ஆலய நிர்வாகத்தினர் முந்தைய நாள் இரவுதான் உண்டியல்களை திறந்து பணம் மற்றும் நகைகளை எடுத்துள்ளனர் என்பது ஜேம்ஸுக்கு தெரியாது. இதனால் ஆத்திரத்தில் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை முறைத்தபடி சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. ஆலயத்தில் இருந்து வெளியேறிய ஜேம்ஸ் சட்டை தம்மை காட்டி கொடுத்துவிடும் என்று எண்ணி சட்டையை மாற்றி அதை ஒரு கைப்பையில் வைத்து ஆற்றில் தூக்கி வீசிவிடலாம் என சென்றிருக்கிறார். மணவெடி வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் சட்டை ஆதாரத்துடன் போலீசாரிடம் சிக்கி வசமாக மாட்டிக்கொண்டார். திருடிய பணத்தில் 8,000 ரூபாய்க்கு மது வாங்கி அருந்தியது விசாரணையில் தெரிய வந்தது. அவரிடம் மீதமிருந்த 5,000 ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க கரன்சிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பிடிபட்ட ஜேம்ஸை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.